ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கடவுளுடைய பெயராலே நீங்கள் நிறைவான ஆசீரோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு சிறிய ஜெபத்தோடு நாங்கள் இந்த இறை சிந்தனையை துவங்குகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய அந்த வார்த்தை வடிவமாக போகிற அந்த அடையாளம் உங்களோடு என்றும் தங்கி உங்களை அவர் வழிநடத்தி கொண்டே இருப்பார். நம்மை வழிநடத்துவதற்காகவே இறைமகன் இயேசு இந்த பூவுலகத்திலே வார்த்தை மனு உருவானார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை வடிவமெடுத்தது என்கிற அடையாளத்தை இயேசுவிலே நாம் கண்டுகொள்கிறோம். ஆகவே தான் இயேசுவையும் இறை வார்த்தையையும் நாம் பிரித்து பார்ப்பதில்லை. இயேசுவினுடைய அத்துணை விழுமியங்களும் அத்துணை அடையாளங்களும் வார்த்தைக்குள்ளே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவாக நீங்கள் மாற வேண்டும் என்கிற அழைப்பைத்தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற பெயரை தாங்கி வருகிறது. கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்கிற இந்த அடையாளத்திலே தான் நாம் எல்லோருமே பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்ப்பவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவை நம்மில் காண வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் நமக்கு இந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற அந்த ஒரு அடையாளம். ஆகவே கிறிஸ்துவினுடைய மனநிலையை ஒத்தவர்களாக நாம் மாற ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது இந்த 4 திருவருகை காலத்தினுடைய 4 வாரத்தில் நாம் 4வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி வாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காமன் தலைப்பு, ஒரு பொதுவான தலைப்பு அன்பு என்கிற ஒரு தலைப்பு. அன்பு தான் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கிறது என்பதை வேதம் பல இடத்திலே அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அன்பை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்பொழுது அந்த அன்பு அடையாளப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இயேசு என்கிற இந்த ஒரு அடையாளத்திலே அன்பு முழுமை அடைவதை பார்த்திருக்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மீட்பினுடைய முழுமை என்று நம்மளால் உறுதியாய் சொல்ல முடிகிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை மீட்க வந்தவர், வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று நாம் சொல்வதனுடைய அழுத்தமான அடையாளம் எங்கே இருக்கிறது என்றால், இயேசு அன்பாயிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். எப்படி என்ற ஒரு விளக்கம் தேவைப்படுகிறவர்களுக்கு அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் அடையாளப்படுத்தி சென்ற அந்த காரியங்கள் அனைத்துமே அன்பிலே நிலை பெற்றதாக இருக்கிறது. கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்று ஒரு கேள்வியை ஒரு குழந்தை நம்முடைய பாப்பரசரிடத்தில் கேட்டது. அந்த பாப்பரசர் சொன்ன ஒரு அருமையான பதில், கடவுள் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருந்தார். இந்த உலகை நிரப்ப வேண்டும் என்பதற்காக நம்மிடத்திலே மனிதர்களிடத்திலே விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல பலுகி பெருகுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை, இந்த உலகத்தை எப்படியாவது நீங்கள் நிறைத்து என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று கடவுள் நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கவில்லை. அவர் பலுகி பெருகுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஆழம், கடவுள் நம்மை எல்லாம் படைத்ததனுடைய அடையாளம் அன்பிலே அடங்கி இருக்கிறது. அந்த அன்பினாலே தான் இந்த உலகை கடவுள் நிறைவாக்க விரும்பினார். ஆகவே தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் இந்த கிறிஸ்து பெருவிழாவினுடைய அந்த நாளை நாம் நெருங்கி வந்துவிட்டோம். கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இன்னும் 2 தினங்களில் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய அந்த நிறைவான மகிழ்ச்சியை சந்திக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அடையாளங்களை எல்லாம் நிறைய சிந்தித்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் முதல் வாசகத்திலே மீகா இறைவாக்கினுடைய நூலிலிருந்து நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை நம் ஆழமாக தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார், அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுள் எங்கே எப்படி அவர் தோன்றப் போகிறார் என்பதை முன்கூட்டியே அவர் அடையாளப்படுத்திட்டார், வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் நம்ம வாசித்து தியானிக்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு வலிமையான அடையாளம், ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை அவர் மேய்ப்பார் என்பதும், அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஒரு உலகின் இறுதி எல்லைகள் வரை, அப்போது அவர் மேன்மை மிகுந்தவராய் பொருந்தியவராய் விளங்குவார், அவரே அமைதியை அருள்வார் என்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது அவர் ஏன் இப்படி செயல்பட வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு சிந்தனை நம்முடைய இதயத்தில் எழ வேண்டும். ஏன் கடவுள்
நம்மை படைக்க வேண்டும்? ஏன் நமக்காக இறங்கி வர வேண்டும்? ஏன் அவர் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும்? ஏன் அவர் கல்வாரி மலையிலே சாக வேண்டும்? இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம கேட்கிற போது அது எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில்தான் உண்டு. அதுதான் அன்பு. கடவுள் நம்மை அன்பு செய்தார். எப்படி ஒருவரை அன்பு செய்கிறோமோ நாம் அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கிறோமே, அதே போல கடவுளும் தன்னுடைய அன்பு உண்மையானது, நீதியானது, உயர்வானது என்பதை பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இந்த அருமையான பிறப்பு நிகழ்ச்சி வழியாக நம்மை இன்னும் அதிசயப்படுத்தவும் ஆச்சரியப்படுத்தவும் அவர் வர இருக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய அந்த பிறப்பு விழாவை ஒட்டிய நிகழ்ச்சியில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு காரியம், மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தை கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்க்குற போது தந்தை மகனை அனுப்புகிறாரு. மகனை யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா தூயாவியார் அடையாளப்படுத்துகிறாரு. தூயாவியார் என்ன செய்கிறாரு? அந்த எலிசபெத் அம்மாளை முற்றிலும் ஆட்கொண்டு அவர் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆட்கொள்ளப்பட்டு அது மகிழ்ச்சியால் துள்ளக்கூடிய அளவுக்கு தூய ஆவியானவர் இயேசுவினுடைய வருகையை நினைத்து மகிழ்ந்து இருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகிறது. தூய ஆவியானவர் மகிழ்ச்சி அடைந்தார். எங்கேயாவது அந்த அடையாளம் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த அடையாளத்தை நம்மால் இந்த இடத்துல சுட்டி காட்ட முடியும். தூயாவியே கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைந்தார். மரியாவை குறித்து தூயாவியார் மகிழ்ச்சி அடைந்தார். எலிசபெத் அம்மாளை குறித்து தூயாவியார் மகிழ்ச்சி அடைந்தார். செக்கரியாவை குறித்து தூயாவியானவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் நமக்கு அடிப்படையாக அமைகிறது. ஆகவே தான் இந்த அருமையான நேரத்திலே கடவுளுடைய இந்த செயல்பாடுகளினுடைய ஒட்டுமொத்த ஆழமான நிலை எங்கே இருக்கிறது என்றால் அன்பு கூறுவதில் இருக்கிறது. இதைத்தான் மரியாள் செய்தார்கள். மரியாள் அந்த வயதாகி போயிருந்த அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு உதவி செய்ய ஓடினார். அது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. அவரை கண்டவுடனே கடவுளின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அந்த இளம் பெண்ணை உயர்த்தி பேசினாரே எலிசபெத்து, அவரிடம் வெளிப்பட்டது அந்த அன்பின் ஆவியானவருடைய வெளிப்பாடு. இப்படித்தான் கடவுள் நம்மிடத்திலும் அந்த அன்பின் ஆவி வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் இந்த நாட்களில் நிறைய நல்ல காரியங்கள் நம்ம செய்வதுண்டு. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உணவளிப்பது, உடை கொடுப்பது, எளியவர்களுக்கு வேறு விதமாக உதவி செய்வது, இந்த காரியத்தை எல்லாம் இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். இது எதற்காக செய்யப்படுகிறது? இது எதுவும் காலத்தினுடைய ஒரு அடையாளமாக மட்டும் இருக்க வேண்டுமா? கிறிஸ்மஸினுடைய அடையாளம் மட்டுமாக இது இருக்கிறதா என்றால் இல்லை. இதே போல ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் கண்ணீர், எங்கெல்லாம் கவலை, எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் அதற்குரிய விடுதலையாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த எலிசபெத் அம்மாளுக்கு இப்பொழுது என்ன தேவைப்பட்டது பாருங்க, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு தேவைப்பட்டது. அன்னை மரியாள் மட்டும் போயிருக்க மாட்டாங்க. ஆய்வாளர்கள் சொல்லுவது என்னென்னா, அன்னை மரியாளோடு சேர்ந்து சில குடும்பங்களும் உறவினர்களும் இணைந்து சென்றிருப்பார்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எல்லோரும் கொடுக்க விரும்பியது என்ன? அன்னை மரியாளின் வழியாக அந்த எலிசபெத் அம்மாளுக்கு கிடைத்தது ஒரு பேரன்பினுடைய அடையாளம், ஒரு உறவின் அடையாளம். இன்றைக்கு இது எல்லாமே எதனால் நிகழ்கிறது? உள்ளார்ந்த அந்த அன்பு அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருந்தது, உரையாடி கொண்டிருந்தது. அந்த அன்பிலே அவர்கள் உறவாடினார்கள். அதுதான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம ஏதோ 10 பிள்ளைகளுக்கு சோறு போட்டோம், 10 ஏழைகளுக்கு சோறு போட்டோம் என்று சொல்லிவிட்டு போவதல்ல. மாறாக உறவின் ஆழத்திலே நாம் பயணிப்பது. அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன செய்யாது? தீர்ப்பிடாது, அது அடுத்தவரை பழித்துரைக்காது, அடுத்தவரை காயப்படுத்தாது. இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் நம்ம ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு அடையாளம், என்னிடத்தில் இருக்கிற அன்பு உண்மையான அன்பாக இருக்கிறதா என்பதை நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய அன்பு உண்மையாக இருந்தது. எலிசபெத் அம்மாளுடைய அன்பு உண்மையாக இருந்ததுனாலே தான் அந்த இடத்துல தூய ஆவியானவர் பரிமாறிக்கொள்ள முடிந்தது. ஏதோ இந்த நாட்களில் நம்ம ஏதோ ஒன்றை செய்துவிட்டு போவதில்லை. ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்து அவருக்கு உகந்த சாட்சிகளாய் நாம் நிற்பது. இதுக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஆலயத்தில் போய் சில நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று செய்கிறாங்க.
அவர்கள் அந்த நல்ல காரியம் செய்வது நியாயமானதா, அது தேவையுள்ளதா என்பதை கூட கேட்பதில்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை போய் அங்கே வாங்கி தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுகிறார்கள். இது கடவுளுக்கு உகந்ததாக இருக்க முடியாது. தகுதியான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உதவியை செய்ய வேண்டும். பசிக்காத ஒருவனுக்கு போய் நம்மளுடைய பரம தந்தையினுடைய அன்பு இதுதான் என்று இயேசுவினுடைய திருவுருவ சுருவத்தை கொடுத்தால் அந்த பசியோடு இருக்கிறவனுக்கு அது பலனளிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பசியோடு இருக்கிற ஒருவனுக்கு அல்லது ஒரு கேன்சர் வியாதியிலே துன்பப்படுகிற ஒருவருக்கு போய் நீங்கள் நல்ல ஒரு புத்தாடை எடுத்து கொடுத்து இதை வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், திருப்தி அடைந்து விடுங்கள் என்று சொன்னால் அவர் திருப்தி அடைய முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அந்த கிட்னி பிரச்சனையில் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் நீங்கள் போய் நான் உனக்கு நிறைய பிரியாணி வாங்கி தரேன், நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாயிருன்னு சொன்னால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்களா? அப்படி என்று சொல்லுகிற போது யாருக்கு எதை எப்படி எப்பொழுது கொடுப்பது, இதுதான் அந்த ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் பல ஆலயத்திலே பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரியவர்கள், எல்லாம் பணக்காரர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒன்றை தூக்கி கொண்டு வந்து எரிந்து விட்டு போய் விடுகிறார்கள். இதை பார்த்து கொடுத்துருங்க. இது அப்படி அல்ல. ஒரு சிலர் வந்து எங்களிடத்தில் கேட்பார்கள், என்ன தேவை இருக்கிறது ஃபாதர், இதை இப்படி செய்யலாமா, இதை நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன், இது இந்த இடத்திற்கு சாத்தியமாகுமா அல்லது சரியான ஒரு செயலாக இருக்குமா? பாருங்கள், இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அறிவோடும் ஆற்றலோடும் ஞானத்தோடும் செயல்படுகிற பிள்ளைகள். அறிவற்ற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள். பணம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, ஆனால் நான் என்ன விரும்புவேனோ அதை நான் வாங்கி கொடுத்து விடுவேன். வருஷம் இதை தான் நான் செய்வேன், அதை செஞ்சுட்டேன் என்று சொல்லிவிட்டு போகிற மனநிலையோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? திருவிழா நாட்களில் தேர் மட்டும்தான் நான் ஜோடிப்பேன், அதுக்கு பிறகு யார் வாழ்ந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன. அந்த செத்துப்போன நிலையில் இருக்கிற மனிதர்களை கண்டுகொள்ளாத ஒரு மனநிலை, இறந்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கை கொடுக்கக்கூட மனமில்லாதவர்கள் இன்றைக்கி சப்பரத்தை ஜோடித்து இன்றைக்கி அதில் பூவை போட்டு அந்த பூக்கள் வாடி போகும், அந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கை என்பது அது ரொம்ப முக்கியமானது. அது ஆண்டவருடைய சாயலில் இருக்கிற, உருவில் இருக்கிற, அடையாளத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது அதுதானே உண்மையான அன்பின் அடையாளம். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய கிறிஸ்தவ வரையில் இருக்கிற அநேகம் பேர் ஒரு விதமான ஒரு பிடிப்பு நிலை கிறிஸ்தவத்துக்குள் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். கடவுள் இப்படிப்பட்ட அடையாளத்தை கொடுப்பதற்காக அவர் பூமிக்கு இறங்கி வரவில்லை. நம்ம எடுத்து இன்றைக்கி கேரல்ஸ் போய் கொண்டிருக்கிறோம். கேரல்ஸில் போய் நம்ம போய் பாட்டு பாடிட்டோம்னா அந்த வீட்டுக்கு மகிழ்ச்சி வந்துடுமா? இல்லை. உண்மையான மகிழ்ச்சி யாருக்கு எது தேவை என்பதை அறிந்து நம்ம செயல்படுவது. அதற்கு மக்கள் எல்லோருமே நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும். எல்லோரும் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? எனக்கு இல்லை என்று கேட்கக்கூடிய மனிதர்களைத்தான் நாங்கள் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் பக்கத்தில் ஒரு வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கிறது, அவர்களை நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கையளவு தான், அவர்களை கை விரல்களை விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த வாரம் அன்பை குறித்து அடையாளப்படுத்துகிறார். அன்பினுடைய தலைப்பிலே நம்மை சிந்திக்க அழைக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய அந்த அன்பின் ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, பாவம் போக்கும் பலிகளும் என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தன் உடலை கையளிக்கிறார். அவர் தன்னுடைய உடலையே காணிக்கையாக எரிபலிக்கு இணையான அந்த சிலுவை பலியிலே ஒப்படைக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த உடல் வழியாக கடவுள் கொடுத்த அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. ஆகவே தான் அன்பு பிள்ளைகளே, எதை எப்படி சரியாக கொடுப்பது? இயேசு ஒருவேளை கத்தி எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பூமியை காப்பாற்றப் போகிறேன், போராட்டத்தில் குதிக்கப் போகிறேன் என்று குதித்திருந்தால் என்னவாகியிருக்கும்? அவரும் ஒரு போராளியாக சித்தரிக்கப்பட்டிருப்பார். உலகம் முழுமைக்குமான அடையாளமாக இயேசு மாறியிருக்க முடியாது. ஆகவே தான் இயேசு எப்படி சரியானதை செய்து நம்மை காப்பாற்றினாரோ அதே போல இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் யோசிக்க வேண்டும். கடவுள் இன்றைக்கு நமக்கு ஒரு உடலை கொடுத்திருக்கிறார். அவரும் உடலை மானுட அந்த நிலையில் உடலை அவர் எடுக்கப் போகிற ஒரு விழாவைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் பெருவிழா என்று கொண்டாடுகிறோம். நாம் உடல் எடுத்து விட்டோமே. இந்த ஆண்டு ஒரு புதிய உடல், இந்த ஆண்டு ஒரு புதிய ஒரு ஆன்மா.
இதோடு நாம் பயணிக்க தயாராக இருக்கிறோமா? ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:15 அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவர் வழியாகன்னா இயேசு கிறிஸ்து வழியாக. ஏன்னா அவர் தான் மனிதனுடைய நிலையிலே வந்து நின்னார். கடவுளுக்கும் தந்தைக்கும் நமக்கும் இடையே இணைப்பாளராக இருக்கிறவரும் அவரே. அப்போ உடல் எடுத்து இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை புகழ்ச்சி பலியாகும். பாருங்க, வெறும் வாயில புகழ்றது புகழ்ச்சி பலியை மட்டும் இது அடையாளப்படுத்தவில்லை. வாயில பேசுவது, அதே சமயம் அவர் உடலால் எப்படி மாட்சி கொடுத்தாரோ அதே போல் நீங்களும் நானும் ஆட்சி அளித்து கடவுளுடைய அந்த இரக்கத்திலே பயணிப்பது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆட்சியை அமைக்கத்தான் போராடி கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடையாளம் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து நிலை பெயராது அதை உறுதிப்படுத்துவார் என்கிற அந்த இயேசுவினுடைய இயேசுவை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் விவிலியத்திலே நிறைய காண கிடக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் வாசித்து பார்க்கிற போது நாம் செய்ய வேண்டிய அந்த காரியங்கள், நாம் நடக்க வேண்டிய வழித்தடங்கள், நாம் நிலைநிறுத்த வேண்டிய அந்த விழுமியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவினுடைய நிறைவை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த நிறைவை சந்திக்கிற பொழுது அது ராத்திரி பூசையோடு முடிந்து போய்விடும். காலையில் நம்ம பலகாரம் சாப்பிட்டு 25ஆம் தேதி ஒரு நாள் அப்படி தான் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும், முடிஞ்சிடும். ஆனால் கிறிஸ்மஸ் என்பது அதோடு முடிவடைவதில்லை. கிறிஸ்துவின் விழுமியங்கள் ஏதோ ஒரு நாளோடு முடிவடைவதற்காக நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்டது அல்ல. மாறாக உண்மையாக வாழ்பவர்கள் அதை பிடித்து கொண்டு இயேசுவை ஒவ்வொரு நாளும் மற்றவரில் பார்த்து அவர்களுக்கும் நாம் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கடவுளுடைய அன்பின் அடையாளம். ஆகவே இந்த அன்பை கொடுக்கிற ஆற்றலோடு நாம் பயணிக்க இந்த நாளில் முயற்சிப்போம். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற பிள்ளைகளாக நாம் பயணிப்போம். இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரியும் பலத்தையும் தந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வாழ்விக்கிற தேவன். இதோ நீரே எங்களுக்காக மானுட நிலையை ஏற்று ஆசீர்வதிக்க இருக்கிறீர். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சந்திக்க நெருங்கி வந்துவிட்ட இந்த நேரத்தில் மீண்டுமாய் நீர் வரப்போகிறீர் என்பதை அறிந்து செயல்பட ஆற்றலும் பலனும் தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.